ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்னைக்கு துவாதசி இன்னைக்கு. அதனால் நாம் ஒரு டேஸ்டியான குணுக்கு போட்டு ஒரு மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு 1/2 லிட்டர் தயிருக்கு மேலே கொஞ்சம் கூட இருக்கும். 1/2 லிட்டருக்கு மேலே இருக்கும் கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1/2 லிட்டர் கெட்டி தயிருக்கு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். என்ன மசாலானா 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி, ஒரு கைப்பிடி தேங்காய், இந்த 1/2 லிட்டரு தயிருக்கு திட்டமாக ஒரு 5-6 பச்சை மிளகாய், சீரகம், இஞ்சி எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த துவரம்பருப்பும் அரிசியும் மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற போட்டு வச்சுக்கணும். ஊற போட்டு வச்சுன்ட்டு அதுக்குள்ளே தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுன்ட்டு ஊறினோன்னே அந்த துவரம்பருப்பு, பச்சரிசி, இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம், தேங்காய் எல்லாத்தையும் போட்டு இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ இந்த குணுக்குக்கு நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா ஏற்கனவே தயார் பண்ணி வச்சாச்சு. ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு, ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு நல்லா 2 மணி நேரம் கழுவி ஊற வச்சுட்டு அதுக்கு திட்டமாக ஒரு 5-6 வரமிளகா உப்பு போட்டு மிக்சியில் குறன்னு இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டாச்சு. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுது. நம்ம துவரம்பருப்பு சொன்னேன் இல்லையா, குணுக்குக்கு ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு, ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு, வரமிளகா, உப்பு போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன்னு. தண்ணி விடாமல் இந்த பாருங்க கையில் உருட்டினா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துன்னு அதை அப்படியே கிள்ளி போட வேண்டியதான். ரொம்ப தண்ணி விட்டோம்னா நம்ம எண்ணெயும் குடிக்கும், மேற்கொண்டு கிள்ளி போடும்போது கஷ்டமாகவும் இருக்கும். அதனால் கெட்டியமாக அரைச்சிக்கிறது பெட்டர். இந்த பாருங்கள், நம்ம போட்டிருந்த குறுக்கு நல்லா செவந்து வந்துட்டுது. இதே மாதிரி மீதி குணுக்கலாமும் போட்டு எடுத்துட்டுடலாம். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா. இப்போ இதை எடுத்துடலாம், மீதி மாவையும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கூட இருக்கும் தயிர்னு. அதை ஒரு மண் பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அடுப்பை மூட்டியிருக்கேன். இதுக்கு இப்போ திட்டமாக உப்பு சேர்த்துடலாம். இந்த பாருங்க, இந்த உப்பு கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே குணுக்கில் உப்பு போட்டிருக்கு. நான் சொன்ன மாதிரி துவரம்பருப்பு 1 ஸ்பூன், பச்சரிசி 1 ஸ்பூனு, இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய், சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக சூடு வந்து மேலே நுரைச்சி வந்துட்டால் போதும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை பாருங்க, கொஞ்சம் லைட்டாக சூடு வர ஆரம்பிச்சிட்டுது. இப்போ கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்க்குறேன். பெருங்காய பொடி சேர்த்துட்டு நம்ம குணுக்கு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்க்கணுங்கிறதுல கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இன்னும் லைட்டாக கொஞ்சம் நரைச்சி வந்ததுன்னா நம்ம கடுகு தரைச்சி கொட்டிட வேண்டியதுதான். இந்த பாருங்க, மோர்க்குழம்பு நரைச்சி வந்துட்டுது. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டியாச்சு. தேங்காய் எண்ணெயில் தான் தாளித்து கொட்டியிருக்கேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசமாக இருக்கணும். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான ஐயங்கார் ஸ்டைலில் குணுக்கு போட்டு ஒரு மோர் குழம்பு ரெடி ஆகிடுது. நீங்களும் உங்கள் இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கோ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.